தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. 1 கிராம் தங்கம் 10,000 ரூபாயை தாண்டி தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. இதற்கிடையே தங்கம் விலை உயர்வுக்கான காரணத்தை விளக்கியிருக்கும் ஆனந்த் சீனிவாசன் தங்கம் விலை இன்னும் எந்த அளவுக்கு உயரும் என்பது குறித்தும் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். பார்க்கலாம். தங்கம் விலை கேப் விடாமல் தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது. நேற்று கூட காலை குறைவது போல சற்று குறைந்தாலும் மதியமே டாப் கியருக்கு போய்விட்டது. இப்படி தொடர்ந்து உயர்ந்து வருவதால் தங்கத்தை வாங்க முடியாமல் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். இதற்கிடையே தங்கம் விலை உயர்வு தொடர்பாக பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒட்டுமொத்தமாக பங்கு சந்தை பலவீனமாக இருக்கிறது. இதனால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தே வருகிறது. நேற்று மாலை ஆபரண தங்கம் 1 கிராம் 10,060 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதுபோக ஜிஎஸ்டி, செய்கூலி சேதாரம் தனி கில்லி போல தங்கம் விலை இருக்கிறது. நான் சொன்ன இலக்கை தங்கம் விலை ஏற்கனவே அடைந்து விட்டது. கடந்த 4-5 நாட்களாகவே இதே ரேஞ்சில் தங்கம் விலை நிலையாக இருக்கிறது. 24 கேரட் தங்கம் 10,700 ரூபாய்க்கு போய்விட்டது. என்னை பார்க்கும் நபர்கள் எல்லோரும் தங்கத்தை இப்போது வாங்கலாமா என்றே கேட்கிறார்கள். நான் எல்லோருக்கும் சொல்வது ஒன்றுதான், உங்களிடம் தங்கமே இல்லை என்றால் வாங்குங்கள். ஏற்கனவே இருக்கிறது என்றால் அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை வாங்குங்கள். ஏனென்றால் தங்கம் விலை என்னவாகும் என்றே நமக்கு தெரியாது. அதற்காக நான் தங்கம் விலை குறைகிறது என்று சொல்லிவிடுவதாக நினைக்க வேண்டாம். தங்கம் விலை குறைவதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்பதே உண்மை. தங்கத்தில் மிக நீண்ட காலம் முதலீடு செய்தவர்கள் லாபத்தை வெளியே எடுக்க தங்கத்தை விற்றால் மட்டுமே அது கொஞ்சம் குறையும். அதுவும் கூட 100 ரூபாய் 200 ரூபாய் மட்டுமே குறையும். அப்படி குறையவில்லை என்றால் ராக்கெட்டில் போய்கொண்டே இருக்கும். செப்டம்பர் 16, 17 தேதிகளில் அமெரிக்க மத்திய வங்கி கூட்டம் நடைபெறுகிறது. அதில் வட்டி குறைப்பு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே அமெரிக்க மார்க்கெட் 5% உயர்ந்துள்ளது. அமெரிக்க பொருளாதாரம் மிக மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. AI காரணமாக அமெரிக்க பங்கு சந்தை ஓரளவுக்கு உயர்ந்தாலும் அது தற்காலிகமானதாகவே இருக்கும். அதுவும் ஒரு நெகட்டிவ் செய்திதான். இதனால் அமெரிக்க மத்திய வங்கி அடுத்த 2-3 மீட்டிங்கில் வட்டி விகிதத்தை மேலும் குறைத்தால் தங்கம் விலை கும்முன்னு ஏறிவிடும். என்னை பொறுத்தவரை தங்கம் விலை 15% வரை உயரலாம். 8,500 ரூபாயில் 15% உயரும் என்று சொன்னேன். 9,500 ரூபாயில் கூட 15% என்று சொன்னேன். அதிலும் கிட்டத்தட்ட 5% வந்துவிட்டது. தற்போதைய சூழலை வைத்து பார்த்தால் 24 கேரட் தங்கம் விலை 11,500 ரூபாய் முதல் 12,000 வரை போகும். 22 கேரட் தங்கமே 11,000 ரூபாய் வரை போகும். திடீரென எல்லா உலக தலைவர்களும் பேசி சமாதானம் ஆனால் மட்டுமே தங்கம் விலை குறையும். ஆனால் அது நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்ல வேண்டும். உக்ரைன் மீதான தாக்குதலை இப்போதுதான் ரஷ்யா தீவிரப்படுத்தி இருக்கிறது. என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என்று ட்ரம்பிற்கு ரஷ்யா சவால் விடுத்திருக்கிறது. ட்ரம்ப் சவுண்ட் விடுவாரே தவிர எந்த ஒரு நடவடிக்கையையும் இப்போதைக்கு எடுக்க மாட்டார் என உலக நாடுகள் நினைக்க ஆரம்பித்து விட்டன. இவை எல்லாமே தங்கத்திற்கு சாதகமான விஷயம்தான் என கூறியிருக்கிறார். Subscribe to One India and never miss an update.